அந்த புலிக்காட்டு பசங்க ஏதாவது பிரச்சனை பண்றானுங்களா? இங்க நானும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அப்புறம் திருவிழாவை நாம கொஞ்சம் தள்ளி போட்டா என்ன? உன் கிண்டல் கேலியெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ போய் எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? ஆம். எவ்வளவு சீக்கிரம் வரணுமோ அவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துருவேன்னு போன ஆளாடா நீ. என்னம்மா இப்படி கோவப்படுறீங்க? நாளைக்கு காலையிலக்குள்ள நாங்க வந்துடுறேன். நிஜமாவாடா? நிஜமாமா? சீக்கிரம் வந்துடுடா. நாளைக்கு நல்ல ருசியான பனமரத்து கல்லு கொண்டு வரேன்னு நம்ம பாசு சொல்லியிருக்கான். ஐயோ, எனக்கு இனிமே கல்லு எல்லாம் வேண்டாம். ஆ? அதெல்லாம் அப்பாவுக்கு பிடிக்காது, அதனால நான் விட்டுட்டேன். நல்லதுப்பா. அப்புறம் அம்மா, நான் வந்த விஷயத்த பத்தி அப்பா கிட்ட எதுவும் சொல்லல. இப்பவே அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு நாளைக்கு காலையிலக்குள்ள அங்க வந்து சேர்ந்துடுறேன். என்ன போதும்ல? சரிப்பா. அப்பா, நான் இங்க வந்தது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான். என்ன? ஒரு விதத்துல பார்த்தா நானும் உங்க அம்மாவும் சரிசமமா உனக்கு தீங்கு செஞ்சிருக்கோம். ஜாதி மதம்லாம் பார்க்காம கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல 2 பேருக்கும் அவங்கவங்க குடும்ப பேச்ச கேட்க வேண்டிய நிலைமை. டைவர்ஸ் பண்ணியிருந்தாலும் மறுபடியும் சேரணும்னு நான் மனசார ஆசைப்பட்டேன். ஆனா எங்களுக்காக கூட இருந்து பேசுறதுக்கு யாருமே இல்லாம போயிட்டாங்க. இதனால இழந்து போனது உன்னுடைய வாழ்க்கை தான். என்னதான் புரட்சிகரமா வாதம் பண்ணாலும் ஏதாவது ஒரு ஜாதியை சேராம இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. எந்த இடத்துலயும் ஒரு நிலையான இடம் கிடைக்காது. உன்னுடைய படிப்பு, கல்யாணம் எல்லாமே அப்படித்தானே கெட்டு போச்சு. இப்பவாவது நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தது நல்லதா போச்சு. நீ கிறிஸ்துவ மதத்தை ஏத்துக்கிறதுல அப்பாவுக்கு பரிபூர்ண சம்மதம்னு உங்க அம்மா கிட்ட போய் நீ சொல்லு. நான் சொல்றது தவறுனா? ஏய், நீ சொல்றதுதான் சரி. உன்னை இவ்வளவு தூரம் வளர்த்த அம்மா, நீ இவ்வளவு நாள் வளர்ந்த சூழ்நிலை, அங்க போய் துணிச்சலா திருவிழாவை நடத்துப்பா. நீ யார்கிட்டயும் எப்பவுமே தோக்க கூடாது. உங்க அம்மாவும் தான். வர்கீஸ், எதிரிங்க எனக்கு இருக்காங்க. ஆனா இங்க வந்து இந்த மாதிரி கொலை செய்யற அளவுக்கு எனக்கு எந்த எதிரியும் இல்ல. அவன் உங்களை கொல்ல தான் வந்திருக்கான். இந்த வயசுல எனக்கு யார் எதிரிங்க இருக்க போறாங்க? நீங்க நல்ல மனசுக்காரர், அதனால தான் அப்படி சொல்றீங்க. அன்னைக்கு உங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட் கூட ஏதோ பிளான் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்க கூட மேனேஜர்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆள் வரானே, அந்த முண்டக்கண்ண, அந்த ஆள் எப்படி? அவன் பேர் என்ன? சவராஜனா? சிவராமன். எந்த ராமனோ லக்ஷ்மணனோ அவன் மேல ஒரு கண்ணு வைக்கணும். அவன் லுக்கு நாடகம் எனக்கு ஓவராக்டா தெரியுது. நீ என்னதான் சொல்ற? என்ன பெரிய அழிவுல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்த மணிசங்கரோட பிள்ளைங்க தான் இந்த சிவராமனும் காயத்ரியும். மரண படுக்கையில இருந்தப்போ இவங்களை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் போயிட்டாரு. அவங்க என்னுடைய சொந்த பிள்ளைங்க மாதிரி. இந்த வீட்டை தவிர என்னுடைய எல்லா சொத்துக்களையும் அவங்க பேர்ல தான் நான் எழுதி வச்சிருக்கேன். என்ன மறுபடியும் சங்கீத உலகத்துக்கு கூட்டிட்டு வந்த மணிசங்கரோட பிள்ளைங்களுக்கு என்னுடைய சம்பாத்தியத்தை கொடுக்கணும்னு தோணுச்சு. அவருடைய ஆன்மாவுக்கு முன்னாடி நான் வைக்கிற மிகப்பெரிய தட்சணை அதுதானே. அவங்க இல்லனா வேற யாரு? சங்கீத உலகத்துல உங்களுக்கு யாராவது விரோதிங்க? ஜேசுதாஸ், ஜானகி இந்த மாதிரி இருக்குத்தனமா பேசாத. அவங்கெல்லாம் சரஸ்வதி கடாட்சம் உள்ளவங்க. சங்கீதத்தை நேசிக்கிறவங்களுக்கு ஒரு எறும்ப கொல்ல கூட மனசு வராது. இந்த பாம்பே ரவி, ஆர்டி பர்மன் இவங்கெல்லாம் எப்படி பிரச்சனை பண்ணுவாங்களா? நீ போய் முதல்ல தூங்கு. அப்புறம் யாரு? போ. ஏஆர் ரகுமானா? அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. நல்ல மனுஷனாச்சே. தம்பி, நாளைக்கு நீங்க போய் தான் ஆகணுமா? போகாம இருக்க முடியாது. திருவிழா முடிஞ்ச உடனே நான் இங்க வந்துடுறேன். இந்த நிலைமையில அப்பாவை தனியா விட்டுட்டு போறது அவ்வளவு நல்லது இல்ல. அப்பா பின்னாடி நிழல் மாதிரி ஏதோ ஒரு எதிரி இருக்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்படி ஏதாவது நடந்துடக்கூடாது. நீங்க எங்க கூடவே இருந்தா எங்களுக்கு தைரியமா இருக்கும். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அப்பா சாகுன்னு நினைக்கிற யாரோ ஒருத்தன் அவர் பக்கத்திலே இருக்கா. 2.5 கோடி ரூபாய் சொத்துக்கு சொந்தக்காரன் சொல்லிக்கிட்டு என்ன பிரயோஜனம்?
வித்வானோட மரணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் என் கைக்கு வரும்போது கடங்காரெல்லாம் சேர்த்து என்னை பிச்சு தின்னுடுவாங்க. செக்க கொடுத்து ஏமாத்தன கேஸ்லயும் உள்ள போக வேண்டியிருக்கும். உன்னையும் சேர்த்துதான். ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லி இப்படி நஷ்டத்துல மாட்டி விட்டுட்டேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. போக போய் எல்லாம் சரியாயிடும். உன் கடை பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். எந்த வகையிலும் மிஸ் ஆகாத அளவுக்கு ஒரு சூப்பர் பிளான் நான் போட்டு வச்சிருக்கேன். கவனமா இருக்கணும். இந்த விஷயத்துல ஒரு காக்கா கூட நம்மள சந்தேகப்படக்கூடாது. வேற திசைக்கு மேட்டரை மாத்தி விடணும். ஜாதி சண்டை இல்ல மத கலவரம்னு ஏதாவது திருப்பி விடணும். பக்காவா பிளான் பண்ணணும். நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு. அப்பாவி மனுஷன். ஆனா என்ன பண்றது? இதோ இப்ப மகன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் வந்து சேர்ந்திருக்கான். இவரு மனசு மாதிரி எல்லா சொத்தையும் அவன் பேருக்கு எழுதி வச்சுட்டா இது வரைக்கும் இல்லாத எல்லா சொந்தங்களும் வர ஆரம்பிச்சாச்சு. சண்டை முடிஞ்சு சமாதானமாயி அவங்க அம்மாவும் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான். வாடா உன்னை பேசிக்கிறேன். வண்டி எடுறா. எங்கம்மா போனோம்? வர்கீஸோட அப்பா வீட்டுக்கு. பெல் அடிக்குது, எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த அம்மா எங்க போய் தொலைஞ்சாங்க? உங்களை பார்க்காம இருக்கிற சோகத்துல செகண்ட் ஷோ சினிமாக்கு எங்கேயாவது போயிருப்பாங்களோ? சாச்சா. வர்கீஸ், 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 டேய் வெளிய வாடா. ஐயோ, எங்க அம்மா வந்துட்டாங்க. நான் உங்களுக்கு தான் போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். முதல்ல உன் பெட்டி படுக்கையில எடுத்துட்டு வண்டியில ஏறு. இல்லம்மா, இப்ப என்னால வர முடியாதுமா. ஒண்ணு பேச வேண்டாம். நீ வரணும். இப்ப இந்த நிமிஷம் ஏன் கூட வரணும். அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேனே. நீ ஒண்ணு பேச வேண்டாம். நான் சொல்றத மட்டும் நீ கேட்ட போது வண்டியில ஏறு. ஏறா வண்டியில. வக்கீலமா ஒரு நிமிஷம். அப்பாவை இங்க தனியா விட்டுட்டு வர்கீஸ் அண்ணன் இங்க இருந்து கூட்டிட்டு போனோமா? வேலைய பாருடா. இவ்வளவு காலமும் இவனை பார்க்காம வாழ்ந்த அப்பாவால இனிமேல இவனை பார்க்காம வாழ முடியும். ஆனா என்னால அது முடியாதுடா. இத்தனை நாள் உன்னை எப்படி பிரிஞ்சிருந்தேன்னு எனக்கே தெரியலடா. வர்கீஸ், உன் அம்மா கூப்பிடுறேன். வந்து வண்டியில ஏறு. அம்மாவுக்கு கல்லு தலைக்கேறி போச்சு. அதான் நம்ம சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீ வரையா இல்லையா? அது மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். அம்மா, அப்பாவை இப்படி தனியா விட்டுட்டு வர முடியாதுமா. அப்படின்னா நீ வர வேண்டாம். இந்த அம்மாவை பார்க்க நீ வரவே வேண்டாம். அம்மா, இனிமே என் வீட்டு வாசப்படி நீ மிதிக்கவே கூடாது. வண்டி எடுறா. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கம்மா. அம்மா, அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. வண்டி எடுறா. அம்மா, அம்மா, நில்லு. அம்மா, நில்லுங்கம்மா. ஏய், ஏய், அம்மா, அம்மா, ஏய், வண்டியை நிறுத்துறா. இந்த அப்பாவுக்காக நீ உங்க அம்மாவை வேதனைப்பட வைக்காத. நீ இல்லாம அவங்களால வாழவே முடியாது. ஒரு தடவை நீ கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சதும் உயிரையே விட துணிஞ்சவங்க தான் அவங்க. அதனால நீ அவங்க கூட தான் இருக்கணும். உனக்கு இங்க என்ன குறை? சொல்றத கேட்கணும். நீ கேக்குற சம்பளம், உன் பிள்ளைங்க படிப்பு செலவு எல்லாமே நான் தானே பாக்குறேன். இவ்வளவு பார்த்ததுக்கு அப்புறம் நீ போறதுன்னா போய்க்கோ. எனக்கு இங்க யாருமே வேண்டாம். எல்லாருமே போயிடுங்க. வக்கீலம்மா, என்னடா? ஒர்க்ஷாப் வரைக்கும் போகணும். போய்க்கடா. யாரு எங்க வேணாலும் போய்க்கிங்க. என்கிட்ட யாரு எந்த அனுமதியும் கேட்க வேண்டாம். வக்கீல் அம்மாவுக்கு இன்னைக்கு என்ன
For more updates, like, comment, subscribe to our channel.